ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள், வருடத்தின் பிற்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய 4 மாதங்கள் இல்லையா? அந்த 2025 வருஷம் ஏற்கனவே ஒரு 8 மாதம் கடந்துருச்சுங்க. இந்த 8 மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு 3ல் ஒரு பாகம் 4 மாதமாகுது. எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா? 2026ஆம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா? என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க. சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த 8 மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு அப்படி தெரியல, இப்படி தெரியல. ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதானும் ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான 2025 செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்ன்றதை இப்போ பார்த்துடலாம். மிதன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக ஆரம்பிக்குதுங்க. மிகப்பெரிய முன்னேற்றங்க. நல்ல விதமான ஒரு ஏற்றம் முன்னேற்றம்னு சொல்லுவோம் இல்லையா? அடுக்குமொழியில் பேசுகிறத நினச்சிட வேண்டாம். உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வலுவாக இருப்பார். குறிப்பாக செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஒரு மாதம் உச்சம் என்கின்ற அட்டகாசமான நிலைமை அடைகிறார். பொதுவாகவே ராசி வலுவாக இருக்கிறது, ராசிநாதன் வலுவாக இருக்கிறார்னா மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல். 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 40 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 60 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும். ஒட்டுமொத்தத்தில் உங்கள் வயதிற்கேற்றார் போல் இந்த 4 மாதங்கள் நன்றாகத்தான் இருக்கும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத காலம் உச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பிற்பகுதியிலிருந்து என்ன வந்துடுறாரு? குருவின் பார்வையில் சுக்கிரனுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். சுக்கிரனும் வலிமையாக இருக்கிறார். ராசி சுகத்துவத்தை அடைந்திருக்கிறது. ஆக அவரவர் எண்ணம் போல கல்வி, வேலை, தொழில் போன்ற மேன்மையான அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. கடந்த 3 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லையே. 2020, 21, 22, 23 பெரிய அளவில் மிதன ராசிக்காரர்களை போட்டு வாட்டி வதைத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. கடைசியாக எப்போவுமே வருடத்தின் கடைசி மாதங்களில் அந்த செப்டம்பர், அக்டோபரில் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப யோகர்களான புதனும் சுக்கிரனும் வலிமை அடைவார்கள் என்பதால் எப்போவுமே வருஷ கடைசியில் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரியான பிரச்சனைகள் இல்லாத அமைப்பில் நல்லா தான் இருப்பீங்க. ஆகவே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது இந்த வருடத்தின் இறுதி மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லி ஆகணும். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் நவம்பர் மாதத்திற்கு மேலே ஆட்சி அடைவார். நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதங்களும் எதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கணும். நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதங்களும் யாராவது நமக்கு தேவைப்படாத எதிரிகள் நம்மளை பார்த்து பொறாமைப்பட்டு, எதிரி இல்லாத இடம் என்ன இருக்குது? நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பிடிக்காதே. நம்ம நல்லா இருந்து நம்முடைய திறமையில் நம்ம நல்லா இருக்கிறோம்னா கூட பொறாமை குணம் கொண்டோ நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா? நவம்பர், டிசம்பர் ஆகிய 2 மாதங்களும் செவ்வாய் அப்படியே 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 6ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகும்போது நமக்கு அந்த நேரத்தில் எதிர்ப்புகள், எதிரிகள் தொல்லைகளால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனாலும் அந்த நேரத்தில் குரு உங்களுக்கு வலிமையாகவே இருக்கிறார். ராசியிலே ஒரு நல்ல விதமாக இருப்பார். அதிசாரத்தில் 2ஆம் இடத்திற்கு போனாலும் கூட அவர் வலிமையான இடத்துல தான் குரு இருக்கிறார். ஆக எதையும் சமாளிப்பீங்க. பெரியவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லைகள் நவம்பர், டிசம்பரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுவும் சமாளிக்கக்கூடிய அமைப்புள்ள தான் இருக்கும். நடுத்தர வயதில் தொழிலுக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வரும். அந்த கடனை கூட டிசம்பருக்குள்ளே அடைச்சிடுற மாதிரி இருக்கும். அல்லது இந்த இஎம்ஐன்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டினியூவாக அப்படியே வருமானத்தின் மூலமாக போய்கொண்டு தான் இருக்கும். இதை தவிர்த்து பெரிய பின்னடைவுகள் எதுவும் வராது. வருடம் முழுவதுமே 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அவர் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறனால தொழில் முன்னேற்றம், தொழில் பெரிய அளவில் பின்னடைவுகள் இருக்காது. ஆகவே மிதுனத்தின் முன்னேற்ற மாதங்களாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.